மார்க்க விடயம் என்று ஒன்று வந்தால் அதை நீங்கள் ரீகன்ஃபார்ம் மீண்டும் உறுதி செய்து கொள்ளாமல் தயவு செய்து நீங்கள் பரப்ப வேண்டாம். சில வேளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் என்று வந்து அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இட்டுக்கட்டப்பட்ட பொய்யாக இருந்தால் நீங்களும் பொய்யை பரப்பியவர் என்ற பாவத்தை நீங்கள் பெறுவீர்கள். முஸ்லிமிலே பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், மன் ஹத்தஸ அன்னி பிஹதீஸின் யுரா அன்னஹு கதிப். என்னை கொன்று யாராவது ஒரு ஹதீஸை அறிவித்து அது பொய் என்று காணப்பட்டால் ஃபஹுவ அஹதுல் காதிபைன், பொய் சொன்ன இருவர், இன்னொரு ரிவாயத்திலே அஹதுல் காதிபீன், பொய் சொன்னவர்களில் ஒருவராக இந்த ஹதீஸை மீண்டும் சொன்னவர் மீண்டும் பரப்பியவரும் காரணமாக இருப்பார் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். இன்னொரு ஹதீஸிலே குறிப்பிட்டார்கள், என் மீது பொய் சொல்வது, மார்க்கத்திலே பொய் சொல்வது மற்ற பொய்களை போன்று அல்ல. ஏனென்றால் என் மீது பொய் சொல்லக்கூடியவர்கள் ஒதுங்கக்கூடிய தலம் யதபவ்வ மக்அதஹு மினன் நார், அவர்கள் ஒதுங்கக்கூடிய தலம் நரகம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். ஆகையினால் சில வேளை இந்த சமூக வலைத்தளங்களிலே மனிதர்களுடைய மூளையுடன் விளையாடக்கூடிய சில வார்த்தைகள் வரும். உங்களுடைய உள்ளத்திலே கடுகளவேனும் ஈமான் இருந்தால் இதை நீங்கள் ஷேர் பண்ணாமல் இருக்க மாட்டீர்கள் என்று வரும். இந்த வார்த்தைகளுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஏன்? உங்களுடைய ஈமானையோ பிறருடைய ஈமானையோ யாருக்கும் எடை போட முடியாது. ஒரு போஸ்டை ஷேர் பண்ணுவதன் மூலமாக ஈமானை எடை போட முடியும் என்றால் அது சிறுபிள்ளைத்தனம். அதே போன்று இன்னும் சில வார்த்தைகள் உங்களை ஏமாற்ற வரும். இதை நீங்கள் பரப்பினால் இத்தனை 1000 நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் என்று வரும். இந்த நன்மைகளை அளவிடக்கூடியவர்கள் யார்? நன்மைகளை அளவிடக்கூடியவர்கள் அல்லாஹ்வும் ரசூலை தவிர வேற யாருக்கும் அருகதை இல்லை. ஆகையினால் இந்த வார்த்தைகளுக்கு மயங்கி நீங்கள் ஷேர் பட்டனை அமுழ்த்துவதை சற்று நீங்கள் தவிர்த்து